செந்தில் பாலாஜி அவர்கள் அரசு வேலையில் இருந்திருக்காரு, அரசு பணத்தில் இருந்திருக்கிறாரு. 471 நாள் புலால் சிறையில் இருந்த பொழுது அரசு அவருக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் எந்த அரசு பணத்திலும் இல்லை, எந்த அரசுகிட்ட இருந்து ₹1 அரசுகிட்ட இருந்து பெறல. எனக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் மட்டுமே 5000 ரூபாய் பணப்பட்டுவாடா, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அந்த ஒரு தொகுதியில் மட்டுமே செலவு செய்திருக்கின்றார்கள் சொன்ன உடனே அண்ணாமலை 1 லட்சம் கோடி வச்சிருக்காரு, அண்ணாமலை 5 லட்சம் கோடி வச்சிருக்காரு, அண்ணாமலை 10 லட்சம் கோடி வச்சிருக்காரு. இது டிஎம்கேனுடைய காலகாலத்து டெக்னிக் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நாம கேட்ட கேள்வி, ஓட்டருக்கு 5000 ரூபாய் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் கொடுத்தீங்களா இல்லையா? இரண்டாவது கேள்வி, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் 200 கோடி செலவு செஞ்சீங்களா இல்லையா? இந்த கேள்வி. இந்த தேர்தலில் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியின் மீது எத்தனை வழக்குகள், எம்எல்ஏ ஏதாச்சும் வழக்கு இருக்கா? டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேம், ஹைகோர்ட்ல எப்ப வேணாலும் தீர்ப்பு வரலாம். கேஷ் ஃபார் ஜாப் டிரான்ஸ்ஃபர் ஸ்கேம் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. பினாமி மூலமாக சொத்து வாங்கியது இன்கம் டாக்ஸ்ல இருக்கு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இன்னும் 3 இருக்கு. எனக்கு இந்தியாலேயே ஊழல்வாதி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நம்பர் 1 இருப்பது செந்தில் பாலாஜி. நம்பர் 1 செந்தில் பாலாஜி. நம்பர் 2 தான் லாங் கேப்புக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க வருவாங்க. இது போன்ற மனிதர் ஒரு தொகுதியில எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலான்னு இன்னைக்கு கார்னர் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவரால் எதுவும் பேச முடியல. மத்தியானம் பிரஸ் மீட் வச்சு கோயம்புத்தூர்ல நான் பணமே கொடுக்கல, நான் எதுவுமே பண்ணல, நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு. இதை கோயம்புத்தூர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சரித்திர தோல்வியை கொடுத்தும் இவங்க திருந்த மாட்டாங்க. அதனால இன்னைக்கு அவரு அக்யூஸ்ட் என்று சொல்வதை விட பெயில்ல வெளியிருக்கக்கூடிய ஒரு கிரிமினல். இன்னைக்கு ஒரு பெயில்ல மட்டும்தான் வெளியிருக்கார். அந்த பெயில் எப்ப வேணாலும் கேன்சல் ஆகலாம். அதே போல டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேம் கேஸ் எப்ப வேணாலும் உள்ள போலாம் என்பதை தமிழக மக்களுக்கும் தெரியும், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் தெரியும். 9 ஆதாரங்கள் நான் உங்களுக்கு பட்டியலிடுறேன். ஸ்பாட் மகஜர், அதாவது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நீங்க ஆதாரம் கேட்டதுக்காக நான் சொல்றேன். செந்தில் பாலாஜி ஆதாரம் கேட்டதுக்காக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை கடந்த 4 நாட்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட், ஒரு இடத்துல ஒரு மகஜர் போட்டிருக்காங்க. 19/4/2026 10:45 மணிக்கு ஒரு 3 பேர்த்துக்கிட்ட இருந்து 50,000 ரூபாய் வாக்காளர் பட்டியல் ஒரு லாட்ஜில் பிடிக்கிறாங்க. 19/4/2026 நைட்டு 11:30 மணிக்கு 1,86,000 ரூபாய் எஃப்ஐஆர் போட்டு மகஜர் போட்டிருக்காங்க. அந்த காப்பியெல்லாம் உங்களுக்கு தர்றேன். 20/4/2026 5:20 மணிக்கு எகெயின் பறக்கும் படை 80,000 ரூபாய் சீஸ் பண்றாங்க. அதன் பிறகு செட்டி வீதியில் முறைப்படி காவல் ஆணையருக்கு கூட்டுறவு சார் பதிவாளர் எஸ் மகேஸ்வரி அப்படிங்கிற அந்த எலெக்ஷன் சம்பந்தமா இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் அவங்க 500 ரூபா நோட் எவ்வளோ சீஸ் பண்ணியிருக்காங்க, 42,160. அதே போல மொத்தமாக 8 கம்ப்ளைண்ட் மட்டுமே கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் இதுவரைக்கும் கடந்த 3 நாட்களாக 19, 20, 21 3 நாட்களில் 8 கம்ப்ளைண்ட் ஃபிளையிங் சர்வேலன்ஸ் டீம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய லாட்ஜஸ், குறிப்பா கரூர்காரங்க, கரூரிலிருந்து செந்தில் பாலாஜினுடைய பினாமி கையும் களவுமாக பிடிபட்ட வீடியோவை தமிழகமே பார்க்குது. ஒரு காந்தியவாதி மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி, அது ஏன் பணம் இல்லை, அவங்க ஏன் ஆளுக இல்லை, அது ஏன் வாக்காளர் பட்டியல் இல்லை, அவங்க எனக்காக பணம் கொடுக்கலன்னா செந்தில் பாலாஜி ரோட்ல நடந்து போய் பணம் கொடுத்தாருன்னு யாரும் சொல்லல. செந்தில் பாலாஜினுடைய பினாமிகள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் இந்த கரூர் கம்பெனி, டாஸ்மார்க் வசூல் கம்பெனி, அவர்கள் வீடு வீடாக 5,000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கம்ப்ளைண்ட். அதுக்கு 8 மகஜர் காவல்துறையை பண்ணிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காப்பி அனுப்புறேன். அதை செந்தில் பாலாஜி காட்டி இவங்கெல்லாம் யார் மார்ஸ்ல இருந்து வந்தாங்களா, ஜூபிட்டர்ல இருந்து வந்தாங்களான்னு கேளுங்க.